நம்முடைய தசைகள் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு பெரியதும் பலமானதும் ஆகின்றன. ஆனால் ஏதேனும் காரணத்தால் நாம் தசைகளை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டால் அவை பலவீனமாகவும் மெல்லியதாகவும் ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். இதைத்தான் நாம் மசில் வேஸ்டிங் என்று அழைக்கிறோம். இப்போது நம்முடைய உடல் எலும்புகளால் ஆனது. இந்த எலும்புகளால் ஆன உடலை இயக்க தசைகள் அவற்றின் மேல் உள்ளன. நம்முடைய தசைகள் பலவீனமாகிவிட்டால் நடக்கவும் நகரவும் சிரமம் ஏற்படுகிறது. இப்போது பார்க்கின்சன் நோயாளிகளின் வயது சுமார் 60, 70, 80 ஆண்டுகள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது 60, 70, 80 வயதில் ஏதேனும் காரணத்தால் அவர்களின் தசைகள் பலவீனமாகிவிட்டால், ஏனெனில் அவர்கள் முன்பு செய்த உடற்பயிற்சிகளை இப்போது செய்ய முடியவில்லை. முன்பு கொஞ்சம் நடந்து கொண்டிருந்தார்கள், இப்போது முழு நாளும் உட்கார்ந்தே இருக்கிறார்கள் அல்லது முழு நாளும் படுத்தே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைகளில் அவர்களின் கால்கள் சுருங்கத் தொடங்கும், அவர்களின் கைப்பிடிகள் சுருங்கத் தொடங்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் நடக்கவும் நகரவும் ஏன் நிறுத்திவிட்டார்கள் என்றால், அவர்களின் உடலில் உள்ள பார்க்கின்சன் நோயால் அவர்களின் மூளை மற்றும் தசைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு குறைய தொடங்கிவிட்டது.